ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். எவ்வளவு அறிவா திங்க் பண்றாங்க. 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்க தான் சீனியர்ஸ். இங்கே அனைவரும் சமம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. ஓடா கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வருஷம். அந்த கட்சி தலைவர் உங்களை சொல்ல பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. டேய் வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால அடிக்கடா அவன. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. அந்த வகையில பேரவையில இருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி. நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சுன்னா உனக்கு கெட்டது நடக்கும். நீ அடுத்தவன் நல்லா இருக்கலாம்னு நினைச்சுன்னா நீ நல்லா இருக்குமா? அதுதான் உண்மை. நடத்துங்க. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரு. 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நிக்காதுன்னு சொன்னோம், நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றாரு. இதுக்கு மேல என்ன எதிர்க்கிறீங்களா? புஷ்பா படம் மாதிரி இருக்கு, சோஃபா முன்னாடியே போகுது, சிஎம் பின்னாடியே போனது எல்லாமே சொல்றீங்கல்ல. அதனால இந்த ஆட்சியை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சி மக்களுடைய ஆதரவை பெற்றதில்ல. 118 நம்பர் நீங்க மக்கள்கிட்ட வாங்கல. அதிமுக 22 எம்எல்ஏ வாக்களிச்சாங்கல்ல, நீங்க என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எதிர்ப்பே இல்லாத ஒரு கிளியர் பாத்த நீங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க சொன்னது பூரா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க செஞ்சது நீங்க வெளிநடப்புக்கு என்ன வேலை? விஜயோடைய கை தான் ஓங்கின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்க ஆக்ட் பண்ணுமோ அங்க ஆக்ட் பண்ணி, எங்க ரியாக்ட் பண்ணுமோ அங்க பண்ணி, எங்க நம்பர்ஸை காட்டுமோ அங்க பண்ணி, எல்லா விதத்திலுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறார். நண்பா இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் நினைக்கிறேன். திமுக அவர் எதிர்த்து கூட வாக்களிக்காம நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு போச்சு. ஃபார் நோ ரீசன். அது ஒன்றும் குழப்பமே இல்லை. அது புரியவே இல்லை என்ன கணக்கு அப்படின்னு.